போன வாரம் சேர்த்தமதி முருகன் கேட்டிருந்தப்ப, அதாவது ஜாதி ஆதிக்கம் எவ்வளோ நம்ம நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமாக வன்னியர் ஜாதி தலைவர்கள்லாம் வளர விடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் 3 பேரை பற்றி அவர் சொல்லியிருந்தார். உதாரணத்துக்கு கோவிந்தசாமி படையாச்சி, இந்த உதயசனம் வச்சிருந்தது, ராமசாமி படையாச்சி, அது உழைப்பாளர் கட்சியும் ஆரம்பித்து நிறைய வன்னியர்கள் ஓட்டம் வாங்கி நிறைய 30 எம்எல்ஏலாம் ஜெயிச்சு அப்புறம் காமராஜ் வேலை பண்ணவர். அடுத்தது நம்ம இப்போ பண்ருட்டி தொகுதியிலேருந்து வந்த ராமச்சந்திரன் எம்எல்ஏ, அந்த ராமச்சந்திரன், இவர் அதிமுக தலைமைக்கு வர முடியல. இந்த 3 கருத்தை சொல்லியிருந்தார். இதுக்கெல்லாம் இவங்க வந்து ஜாதி தான் காரணம், இவங்க வலிமையான ஜாதியிலேருந்து வந்ததால் தான் இவங்களால் முன்னேற முடியல அப்படின்னு சொன்னார். அதை பற்றி நான் கருத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இன்றைக்கி நேரம் இல்லை, இருந்தாலும் இது ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாததுக்காக நான் நினைக்கிறத சொல்கிறேன். முதல்ல கோவிந்தசாமி படையாச்சி. எல்லாரும் சொல்லுவாங்க கோவிந்தசாமி படையாச்சி தான் உதயசூரியன் சின்னத்துக்கு உதயசூரியன் சின்னத்தை திமுக கொடுத்தாரு, அதனால தான் திமுகவுக்கு நல்லதாக அமைஞ்சது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். அதாவது திமுக அந்த சமயத்தில் 1950 எந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அந்த சின்னம் பிரபலமாயிருக்கும். இப்போ 1972 மாயத்தேவர் தான் ரெட்டை சின்னத்தை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுத்தார். அது வந்து ஒரு மாதிரி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அதனால் எம்ஜிஆர் அதை பற்றி ரொம்ப நினைக்கல. அதனால் நல்லா இருந்தது, ஏற்றுக்கிட்டார். கட்சி சின்னமாக ரெட்டையிலையை காட்டுறதுக்கும் நல்லா இருந்தது. பொம்பளைங்களாம் நிறையா ரெட்டையிலையை கொத்திக்கிட்டு போனாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அமைஞ்சது. அதனால் நல்லா முகமாக ஒரு மக்கள் ஆமோதிப்பு இருந்ததால் அது நல்லா இருந்தது. அதாவது திமுக அந்த சமயத்தில் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தாலும் அது ஒரு பிரபலமான ஒரு சின்னமாக மாறி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். கோவிந்தசாமி படையாச்சியால் தான் உதயசூரியன் சின்னம் வந்தது, அதனால தான் திமுக போச்சுட்டுலாம் சும்மா கதை. கோவிந்தசாமி படையாச்சிக்கெல்லாம் இருந்தது அவ்வளோதான். அவரும் அந்த லோக்கலில் கொஞ்சம் மரியாதை இருந்தார். அப்போ ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சார். அந்த சின்னத்தை அவர் சொந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக திமுகவில் போய் சேர்ந்தார், அவ்வளோதான். அடுத்தது வந்து 2வது ராமசாமி படையாச்சி. அதான் உழைப்பாளர் கட்சி தான் வச்சு நினைக்கிறேன். அப்போலாம் எல்லாமே ஓட்டு போட்டு எல்லாம் அனுப்புனாங்க. அவன் அவனும் வியாபாரம், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் விட்டுட்டு வன்னியர்கள்லாம் ஏமாத்திட்டாரு. சொந்த குடும்பத்துக்காக பண்ணார். ஆனால் பெரிய தியாகின்னு சொல்லிக்கிறானுங்க. ராமசாமி படையில ஒன்றும் தியாகம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நிறைய மக்களை உழைப்பை வீணாக்கி, நிறைய நல்ல எண்ணத்தை வீணாக்கணும். அதுதான் ராமசாமி படையாச்சி பண்ணது, வேறு ஒன்றும் பண்ணலை. அடுத்தது பண்ருட்டி தொகுதியிலேருந்து வந்த எம்எல்ஏ வந்த ராமச்சந்திரன் வந்து அதிமுக தலைமை ஏற்காததுக்கு காரணம், தடைக்கப்பட்டதுக்கு காரணம் அவர் வலிமையான வன்னியர் ஜாதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அதிமுக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும். அதிமுக எப்படி உருவாச்சுன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இறங்கின பிறகு திமுக ஆட்சி வந்தது. அதனால் மேல் ஜாதிக்காரங்கள்லாம் கருணாநிதிக்கு ஒரு மாற்று வரணும்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த காமராஜ் காங்கிரஸ் இல்லை இந்திரா காங்கிரஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவங்களால உருவாக்கப்பட்ட மறைமுக ஆதரவோடு உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. எம்ஜிஆர் ஒரு தமிழன், மலையாளி, என்னென்னமோ சொல்லலாம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு மேல் ஜாதிக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார், அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் யார் வந்தது? ஜானகி விஎன் ஜானகி. அவங்க எம்ஜிஆருடைய மனைவி, அதிமுக தலைவராக வந்தாங்க. அவங்க யார்? அவங்க அப்பா பேர் ராஜகோபால் ஐயர், அம்மா ஒரு நாயர். ஸோ ஒரு ஐயர் தான் அவங்க கொஞ்ச நாள் கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா ஒரு ஐயங்கார். ஸோ அப்படி பார்த்தாக்க அதிமுக ஆரம்பித்த காலத்திலேருந்து ஜெயலலிதா சார் வரைக்கும் வேறு எந்த ஜாதியும் அங்கே தலைமை பொறுப்புக்கு வர முடியல அதிமுக கட்சியில் கூட. அடுத்தது ஜெயலலிதா செத்த பிறகு சசிகலா கொஞ்சம் தற்காலிகமாக கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் அப்படி மாறி இப்போ பழனிசாமி வந்திருக்கு. இதில் ஏன் ராமச்சந்திரன் ஒரு வலிமையான ஒரு இடத்துல இருந்தார். நிறைய பேர் இருந்தாங்க, அதில் அவரும் ஒருத்தர். முத்துசாமி, ஆரம் வீரப்பன், பொன்னையன், எவ்வளோ பேர் இருந்தாங்க. நம்ம பக்கத்துலேருந்து வந்ததால் இவர் பெருசாக
எல்லாம் சொல்லிக்கினீங்க. அது வந்து இயற்கை தான் எல்லாம் மிகைப்படுத்தி பேசுறது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவர் அதிமுகலேருந்து ஏன் வந்தார், அந்த தலைமை பொறுப்பு ஏன் ஏற்றுக்கலன்றது நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவருடைய சொந்த விஷயம். ஏன் அந்த கட்சியில் இருந்தார், ஏன் அந்த கட்சியில் சேர்ந்தார், அப்புறம் ஏன் விளங்கினார் அப்படின்லாம் நீங்கள் அவர் தான் கேட்கணும். ஆனால் இந்த ஜாதி வன்னியர் ஜாதியால் தான் இவங்க வந்து இறக்கப்பட்டாங்கன்றதெல்லாம் சும்மா கதை. அவங்களுடைய சொந்த முடிவு, அதுக்கான விளைவுகள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர, இன்னும் சொல்லப்போனால் யாருமே ஜாதியை வச்சு ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாது. இந்த 3 பேருமே எப்போல்லாம் அவங்க வந்து அதிகாரத்துக்காக ஜாதியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் அவங்களுடைய அரசியல் வீழ்ச்சி வந்து நான் நினைக்கிறேன். அவங்க பெரிய இயக்கத்தில் இருக்கும்போது, இல்லை ஒரு ஒரு பொதுநற்ற, நான் சொல்கிறது முக்கியமாக ராமசாமி படையாச்சிலாம், அவர் வந்து ஒரு வன்னியரை வச்சே வந்தாலும் சொல்லலாம். இருந்தாலும் அந்த திசை தெரி மாறி சந்தர்ப்பமாக மாறிட்டார். கோவிந்தசாமி, அப்புறம் கோவிந்தசாமியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் ஒன்றும் பெரிய படையாட்சி தலைவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பக்கத்தில் எம்எல்ஏ ஆனார், ஒரு படையாட்சி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவரை பற்றி சொல்கிறதுலாம் ஒன்றும் பெருசு கிடையாது. ராமசாமி படையாச்சியோ கோவிந்தசாமி படையாச்சியோ ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும், படையாச்சின்னு சொல்லிக்கலாம், பெருமையாக சொல்லிக்கலாம், அவ்வளோதான். பெருமையாக பேசுகிறவனுக்கு. ஆனால் நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க படையாச்சி, வன்னியர், அதெல்லாம் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் வந்து ஜாதியெல்லாம் இதுக்கெல்லாம் பெருமை பேசுறதுக்காக பேசி வீணாக போகாதீங்க, அதான் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்லத்துக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ பண்ருட்டி தொகுதியில் வந்து இப்போ ராமச்சந்திரன் எம்எல்ஏ இருந்தார். அவருடைய அரசியல் செல்வாக்கு சரிய காரணம் வந்து அவர் ஒரு ஜாதி கட்சியை ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு பயன்படுத்த முடிவெடுத்ததால் தான். அப்போ தான் அவருடைய வீழ்ச்சி வந்ததுன்னு சொல்லலாம். அப்போ தான் ஒரு தமிழ் அளவில் இருந்த தலைவராக வந்து ஒரு லோக்கல் தலைவராக வந்து, அப்புறம் உங்களுக்கே தெரியும், அதுக்காக ஒன்றும் அதை கெட்டு போல. அவர் எடுத்த முடிவு, ஒரு கட்சியில் சேர்றதோ ஒரு எலெக்ஷன் நிற்கிறதோ அதெல்லாம் அவங்க எடுத்த முடிவு. ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ சசிகலா இருக்காங்கன்னா, அந்த சசிகலா, ஜெயலலிதா எல்லாமே, ஜெயலலிதா நிறைய இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலாம் நிறைய செஞ்சாங்க, ஐயருங்களாம் நிறைய செஞ்சாங்க. சசிகலா மறைமுகமாக தேவர் கம்யூனிட்டி செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதிக்கு செய்யணும் அப்படின்னாக்கா ஒன்றும் நேரடியாக செய்ய முடியாது. சும்மா ஒரு பெருமையை ஏன் ஆளும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் அந்த ஜாதி வளர்றதுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதிகாரம் இருக்கும்போது கொஞ்சம் ஆதாயம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி அது மாதிரி அந்த அதிகாரத்தை வர்றதுக்கு ஜாதியை பயன்படுத்தினாக்க தான் அழிவு ஆரம்பிக்கிறது. ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பொதுவான கட்சியிலேருந்து அதிகாரத்தில் வந்துட்டு பதவியில் இருந்தால் உங்கள் ஜாதிக்கு ஏதோ நீங்கள் செய்யலாம், அது எந்த ஜாதியாக இருந்தாலும். இப்போ விசிகாவுக்கு கொஞ்சம் அது மாதிரி அனுகூலம் வருது, அவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதால. ஆனால் ஜாதி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வர முடியும்னாக்கா அது முடியாது. அது வந்து அந்த அவங்களும் அழிஞ்சு போவாங்க. அரசியல் ரீதியாக அந்த ஜாதிக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அது எந்த ஜாதியாக இருந்தாலும். நான் சொல்கிறது விவரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய, நான் ஒன்றும் லெக்சர் கொடுக்கல, நான் என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதான் இதில் வந்து சரி தவறுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜாதியை மட்டும் வளர்க்குறன்றதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாது. ஜாதி வச்சு யாரும் முன்னேற முடியாது, யாரை வச்சும் ஜாதியும் முன்னேறாது. அவன் தான் உழைப்பை பயன்படுத்துங்க. முக்கியமான நேரம் இப்போ நிறைய போராட்டம் அது இதுன்னு கொஞ்சம் பைத்தியத்தனமாக நேரத்தை வீணாக்குறானுங்க. அவங்க அரசியல்வாதிகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு புள்ளெல்லாம் இருக்குன்னாக்க, இதெல்லாம் பரீட்சை தேர்வுலாம் நிறையா வர்ற சமயம் நீங்களே ரொம்ப கொஞ்சம் கவனத்தை சிதைக்காமல் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு இப்போ அந்த நேரத்தையும் உங்கள் கவனத்தையும் உங்கள் பிள்ளை மேலே செலுத்துங்க. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சொல்லலாம், உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள், அவருடைய கல்வியை பாருங்கள். இந்த ஜாதியை உயர்த்துறேன், மதத்தை உயர்த்துறேன், இதெல்லாம் வந்து புரோக்கருங்க சொல்கிற வேலை. மீண்டும் பேசுவோம்.